வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சாம்சங் கேலக்ஸி A16 பற்றி தான். A16 எப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இது வந்து ஒரு செகண்டரி டிவைஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, பிரைமரி டிவைஸ் இதில் இருக்கிற எல்லாமே வந்து டாப் நாச் ஃபீச்சர்ஸ். 20,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை தவிர எதுவுமே மார்க்கெட்லேயே இல்லைங்க, இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த விதமான ஒரு அழுத்தமான விஷயமும் இல்லை. அதுதான் உண்மை. ப்ரைம் ஃபேக்டர் இப்போதைக்கு என்ன தெரியுமா இருக்குது மார்க்கெட்டில்? இது வந்து ஒரு சாம்சங் டிவைஸ் ஒன்று, ரெண்டாவது இதுக்கு 6 வருஷம் அப்டேட் வரப்போகுது. இந்த ரெண்டும் தான். அந்த ரெண்டுமே ரியல் டைமில் நிஜமாவே இம்ப்ரெசிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் டிவைஸுங்கிறது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு மிட் ரேஞ்சில் இம்ப்ரெசிவாக இருக்கான்னு கேட்டால் ஆல்ரெடி ஐடிசி ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அது படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த 6 வருஷம் அப்டேட் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படின்னும் போது அதுலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மத்தியில் 20,000 ரூபாய்க்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமே, அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. பார்த்துடலாமா? A16ஓட பில்டு குவாலிட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. சைட் ஃப்ரேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கு, ரியர் பேக்கும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கு, அதே சமயம் வந்து ஃப்ரண்ட் வந்து கிளாஸு. இருந்தாலும் ரியரில் இருக்கக்கூடிய இந்த செட்டப்பை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு S23+ இல்லாட்டி S24+ மாதிரியே தான் ஃபீல் ஆகுங்க. ஏன் இப்போ மார்க்கெட்டில் வந்து இருக்கிற S24 FE மாதிரியே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீலை டெலிவர் பண்ணிடும். இருந்தாலும் சைட் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மாதிரி, பிரஷ்டு மெட்டல் மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்கும். பட் கையில் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே நம்ம ஓகே இது பிளாஸ்டிக் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே சமயம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தாறுமாறாக இருக்குது, அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஸோ ஃபோன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுலாம் சூப்பருங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் செம ஃபாஸ்ட்டு. அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து 800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். அதுவும் AMOLED தான். வால்யூம் ராக்கரும் ஓகே, கிளிக்கி ஃபீல் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு வந்து இந்த A35 இந்த மாதிரி ஃபோன்ஸ் A35 A55 இருந்ததோ அதே மாதிரி மிமிக் பண்ணதை இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரியரில் வந்து 3 கேமரா இருக்குது, எல்இடி ஃப்ளாஷு, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனு, அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே, அப்புறம் அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி, மைக்ரோஃபோன், அப்புறம் ஸ்பீக்கர் வென்ட்டு. ஸோ மோனோ ஸ்பீக்கருங்க, ஞாபகம் இருக்கட்டும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கிடையாது, மோனோ ஸ்பீக்கர் தான். டபுள் டேப் டு ஸ்லீப். ஸோ அது இருக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இது நிறைய ஃபோனில் நான் மிஸ் பண்ணுறேன் உண்மையாக. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணலை. அதே சமயம் வந்து நெட்வொர்க் இஷ்யூவே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஃபோனை வந்து நான் ஃபோன் காலில் இருக்கும்போது பாக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணாலோ இல்லாட்டி இண்டோர்ஸ்க்கு நான் போனாலோ அந்த டைமில் வந்து எனக்கு கால் ட்ராப் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுது. கால் ட்ராப் ஆகுதுன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறது ஃபீல் ஆகுது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேட்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து BSNL சிம்மு, 4G வருதுல்ல. வேணா ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டை போட்டு பார்ப்போமா? போடு கோ. ரைட்டு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? பிங்கு பரவாயில்ல, டீசெண்டாக இருக்குது, 40 milliseconds. ஸ்பீடு வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு இதே இடத்துல எவ்வளோ திரும்பாங்க வந்துட்டு இருந்தது 3G இருக்கும்போது 3லேருந்து 4 MB தாங்க வரும். 9லாம் சான்ஸ் இல்லை. பட் இப்போ வந்து 9 வந்ததே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுது. அப்லோடு அதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி 3Gயில் இருக்கும்போது எனக்கு 1 MB வரும். லட்சணம் இல்லை, பரவாயில்ல. இப்போ வந்து அதுவும் 9 MBங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் வந்து ரேர் கண்டிஷன் வச்சுப்போமே. ஓகே, ஸோ BSNL வந்து நச்சுந்தான் இருக்குது. VoLTE மாதிரியான விஷயங்கள்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. VoLTE எனேபிள்டாக தான் இருக்குது. அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓவராலாக இதில் வந்து நான் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணும்போது அவுட்டோர்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இண்டோருக்கு போகும்போது கொஞ்சம் வீக்காக ஃபீல் ஆகுதுங்க. இண்டோருக்கு போகும்போது வீக்காக ஃபீல் ஆகுதுன்னு நான் சொன்னது BSNL மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். Dimensity 6300 அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இப்போ நம்ம ஹாப்டிக் ஃபீட்பேக் மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்தோன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குங்க. அதனால் நான் டிசேபிள் பண்ணிட்டேன். ஹாப்டிக் ஃபீட்பேக் படு மோசம் அப்படின்னே முதல்லே சொல்லிடலாம். 20,000 ரூபா செக்மெண்ட்லேயே மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரியான ஹாப்டிக் ஃபீட்பேக் இதில் இல்லைங்க. சரி, டிஸ்பிளே பற்றி எதுவுமே சொல்லலையே. ஏன்னா ஃபுல் HD பேனல் இருக்குது, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும். வியூவிங் ஆங்கிள் வந்து கொஞ்சம் மோசம்தான். ஆமாங்க, சீரியஸாக 800 nits. இப்போ அதுக்காக நான் யூஸ் பண்ணும்போது நான் இப்போ ரியல் வேல்ல நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக தான் ஃபீல் ஆகுது. அதுவும் ஸ்மட்ஜஸ்லாம் இருந்ததுன்னா மறந்துடுங்க. இது வந்து ப்ரைவசி ஸ்க்ரீன். ஆமாங்க, அதுக்காக வந்து அவுட்டோரில் கொண்டு போனால் கஷ்டமாக இருக்குது அப்புறம்னா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பளிச்சுன்னே தெரியுது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ்லாம் பண்ணால் ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டு அப்ளை பண்ண மாதிரி வேலை செய்யுதுன்னா பாருங்களேன். பட் இண்டோரில் இந்த பிரச்சனை இருக்காது. நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஏதோ இவர் வந்து சாம்சங் மேலே இருக்க வன்மத்தை கேட்குறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அப்போ ஸ்பீக்கர் எப்படி ப்ரோ இருக்குது? கரெக்ட் தான். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லைங்க, ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த மோனோ ஸ்பீக்கர் மொக்கையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இல்லை. மோனோ ஸ்பீக்கர் நல்லா லவுடாகவே இருக்குது. இப்போ பாருங்களேன், அவுட்டோரில் எடுக்கிறனால கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதனால் நான் பக்கத்தில் கொஞ்சம் மைக் வச்சுக்கிறேன். ஸோ
ஸோ ஆக மொத்தம் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் தராது. அதுவும் இண்டோரில் நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷனு எதுவும் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். மோனோ ஸ்பீக்கர் கொடுக்குறது நியாயமற்ற செயல். இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், ஆனால் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்தாகணும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த டெமோ வீடியோ யூஸ் பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்குல்ல. நான் டிஸ்பிளே பற்றி மட்டும் பேசலை, பிஎஸ்என்எல்ல நான் வந்து வீடியோ பார்க்குறேன்ப்பா, அதுவும் ஃபுல் ஹெச்டி 60 fps எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா இது. சரி, அட்வான்ஸ்டு இருக்குது, அதில் 2K 4K போய் பார்ப்போம். எப்படி பேனலோட ரிஃப்ளெக்ஷன் பற்றி பேசினேனே இப்போ தெரியுதா. ஆனால் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும். வேலையை காமிச்சிட்டான். ஆக மொத்தம் அப்போ ஃபோன் கால்க்காக இது ஒரு செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணுறது வந்து எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நாட் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரியர் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்புங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து சாம்சங்கில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இது தான். மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து நமக்கு கமெண்ட்டில் கூட அதே தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரோ நான் A35 யூஸ் பண்ணுறேன், A55 யூஸ் பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது கேமரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் A16. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்குதோ அதுக்காக இது ரொம்ப ஸ்டாண்ட் அவுட், எக்ஸலண்ட்னு சொல்ல மாட்டேன், நல்லா எடுக்குது. ஆனால் இந்த 3 கேமராவில் ஒன்று தான் யூஸ்ஃபுல். 50 MP கேமரா மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும். 5 MP அல்ட்ரா வைட்லாம் மனசாட்சி இல்லாத செயல் நேரம் நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவும் லோ லைட்லாம் போகிறதா இருந்தால் இதில் இருக்கிற அந்த 50 MP தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 மெகாபிக்சல் சென்சார் இருக்க போது. ஸோ அந்த சென்சார் ஓகே, அது டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். டே டைம் as well as நைட் டைம் 2 டைமும். நைட் டைமில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட்ஸ் வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போர்ட்ரேட் பொறுத்த வரைக்கும் எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செக்மெண்ட்டில் இது ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுது, ஆர் சம்டைம்ஸ் ஈவன் குட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சாம்சங் ஃபோன் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இதில் இல்லைல்ல. அதாவது நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ரியரில் 50 MP கேமரா இருக்கிறனால தப்பிச்சிட்டான்னு சொல்லலாம். அந்த 50 MP கேமரா வச்சுட்டு நம்ம போர்ட்ரேட் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வருதுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைட் சோர்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில சாம்பிள்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது. ஸோ ஒரு செகண்டரி ஃபோன், அதில் எப்போயாவது அக்கேஷனலாக நான் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். கேமரா ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ரேட் இருக்குது. அண்ட் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்ட்ரா வைட்லேருந்து 1x 1xலேருந்து 2 அப்படியே 10 வரைக்கும் நம்ம போக முடியும். உங்களுக்கு 12 மெகாபிக்சல் இல்லாட்டி 50 மெகாபிக்சல். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் போர்ட்ரேட்டில் வந்து இங்கேயும் நம்ம டெப்த் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் லைட்டாக ஒய்டர் த ஃப்ரேம் மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோ எடுக்கலாம். பனோரமா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைடு இல்லாட்டி பிரைமரி சென்சாரில் எடுக்கலாம். அதே மாதிரி வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோ மோட் இருக்குது. ப்ரோ மோட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2 MP மேக்ரோ சத்தியமாக நம்பி யாரைக்கிட்டையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒரு 5 வருஷம் முன்னாடி 2 MP மேக்ரோ யூஸ் பண்ணோன்னா கரெக்ட். பட் இப்போ பிரைமரி சென்சாரில் 2.5x வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரோ மோடில் இருக்க மேக்ரோஸே பெட்டராக இருக்கும். வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவை நம்பிலாம் வீடியோ எடுத்தீங்கன்னா தெருவுக்கு தான் போகணும். அதுவும் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்டில் வீணாக போயிடும். ஃபுல் HD வீடியோ வரைக்கும் எடுக்க முடியும், பட் நல்லா இருக்காது. ஃப்ரண்ட் கேமராவில் ஃபுல் HD வீடியோ எடுக்க முடியுங்க. ஃபுல் HD 30 fps வீடியோ எடுக்க முடியும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. A16 தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது? ஓகேயா? ரியர்லேயும் நம்ம வந்து ஃபுல் HD வீடியோ எடுக்க முடியும், பட் டீட்டெயிலே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை. அப்படியே 1x போகிறேன், அப்படியே 2x போகிறேன். அது எல்லாமே ஒரே சென்சார் தான் இருக்கிறதே. பின்னாடி பார்த்தா ஒரு சென்சார் தான் சொல்லணும். ஃப்ரண்ட் கேமரா வரேன். ஸோ இதெல்லாம் வந்து சாம்சங்கோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஜூம் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ரியர் ஜூம் போங்க. பா, சென்சார் ஷிஃப்ட் ஆகிறது எவ்வளோ லேகாக ஃபீல் ஆகுது இல்லை. பட் 10x வரைக்கும் ஜூம் போக முடியுது. அதுவும் டீசெண்டாக இருக்குது. டீசெண்டான ஆயில் பெயிண்ட் தான், பட் நான் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். டீசென்ட்னோட நிறைய பேர் என்ன ப்ரோ இது டீசெண்டாக அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் யோசித்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் 6300 ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா நார்மலாக இந்த SoC வந்து நம்ம 10,000 செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதை கொண்டாந்து 20,000 கொடுத்துட்டு 6 வருஷம் அப்டேட்டுங்கிறான். இதில் உங்களுக்கு NFC இருக்குது, டேப் டு பே ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆல்ரெடி சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சாம்சங் பே யூஸ் பண்ணி பழகிட்டேன், சாம்சங் வாலெட் ஆப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேப் டு பே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இது வந்து நல்ல டிவைஸ் அமையும். இப்போ வர நான் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கும். இப்படி நார்மலாக நம்ம வந்து பிட்வீன் ஆப் வந்து இங்கே நம்ம மல்டி டாஸ்கிங்காக பார்க்கும்போது ஓகே. பட் அதே சமயம் வந்து ஒரு 4 ஆப் அட் டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும்னு வைங்களேன், தலைவர் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே நான் யூடியூப் மியூசிக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே க்ரோமு, அப்படியே செட்டிங்ஸ் தெரியுதா, அந்த லேக் ஆகிறது தெரியுதா. ஸோ அதான் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அட் டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இப்போ கேமிங் அப்படின்னு வரும்போது கேண்டி கிரஷ் மாதிரியான கேம் ஆடுறவங்களோ இல்லாட்டி என்ன மாதிரி கிளாஷ் ராயலோ இல்லாட்டி வந்து ஒரு சில பேசிக்கான கேம்ஸ் ஆடுறவங்களாம் எஸ்கேப் ஆகிடுவீங்க, ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிரும். பட் கொஞ்சம் இன்டென்ஸான கேமிங் செஷனுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. கேம் ஆட முடியாதுன்னு கிடையாதுங்க, பட் திணறும் ஃபோனு. ஸோ இந்த மாதிரியான கேம்லாம் ஓகே, பட் ஒரு சின்ன லேக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் ப்ரோ செய்யும். சரியா? அதனால் மொத்தம் கேமிங்கை பற்றி நான் சொல்ல வரது என்னென்னா, கேமிங்கான ஃபோன் இது கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.
சாம்சங் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இருக்கலே ஹையஸ்ட் சார் வேல்யூ என்னவோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ இதோட கம்மியாக தான் பாடி சார் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் ஹெட் சார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.08 வாட் பர் கேஜிங்க. அதுதான் வந்து A16ஓட சார் வேல்யூ. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்குது. அண்ட் இதுக்கு 6 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து Android 20 வரைக்கும் வரணும். ஆனால் Android 20 வரைக்கும் இது தாங்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் என்ன தான் ஃபுல் ஒன் UI இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து குட் லாக் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ண முடியல. பட் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் குட் லாக் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான APKs எல்லாம் நீங்கள் சைட் லோட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃப்ளூயிடாக சிஸ்டம் இன்டகிரேட்டடாக இருக்கிறதுக்கும் இதில் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியலங்கிறனால தான் அதெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இந்த ஹார்ட்வேரில் என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சு தான் அவங்க அதை இன்க்ளூட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. பட் 6 இயர்ஸ் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டிவான ஏரியாவாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா, ஓகே யாருக்கு இது ஓகே அப்படின்னா, நான் ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு செகண்டரி டிவைஸ் இல்லாட்டி ஒரு கேஷுவல் யூசர் யாருன்னா இப்போ பெரியவங்களாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான யூசர்ஸ்க்குலாம் இந்த டிவைஸ்க்கு வந்து 6 இயர்ஸ் அப்டேட் அப்படிங்கிறது ஓகே. ஏன்னா பேசிக்காக ஃபோன் கால் பேசுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க. இதை தாண்டி அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னும் போது இந்த டிவைஸ் அது பாட்டுக்கு இருக்கும். இந்தியாவில் நம்ம OnePlus ஃபோனோ இல்லாட்டி ஓப்போ ஃபோனோ வாங்கும்போது நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து இந்த கால் ரெக்கார்டிங் பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஓடையில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் சாம்சங் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ரெக்கார்ட் கால்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா காலுமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் சைடுக்கு போகாது. அது பாட்டுக்கு எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது சாஃப்ட்வேரில் சாம்சங்கில் உங்களுக்கு தீம் ஸ்டோர் உண்டு. ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரியான ஐகான் பேக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வால்பேப்பர்ஸாக இருக்கட்டும், அப்படியும் இல்லைனா தீம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ண முடியும். அண்ட் பெய்டு தீம்ஸ் வால்பேப்பர்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரீ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு HyperOS அளவுக்கு ஃப்ரீ இல்லை. பட் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஃபிங்கர் பிரிண்ட் தவிர நீங்கள் ஃபேஸ் அன்லாக் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து என்னதான் பார்த்தாலும் இந்த ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா டக்குன்னு அன்லாக் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னதான் செக்யூர்டு இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் ஆப்பிளில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும்னா லாக் ஸ்க்ரீனில் சாம்சங் ஃபோன்லேயும் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 92%. அப்புறம் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாஸு இப்போ நான் அப்படியே டன் கொடுத்துட்டேன்னு வைங்க, நமக்கு என்னென்ன வேணுமோ ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். லாக் பண்ணிட்டேன், டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஃபைனலாக வந்து பேட்டரிங்க. ஸோ பேட்டரி வந்து இதில் 5000 mAh இருக்குது. அந்த 5000 mAhக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது வந்து இருக்கலையே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னு பார்க்கும்போது நிறைய பேர் 44 வாட் 45 வாட்லாம் வந்து 120K கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் M35 மாதிரியான ஃபோனுக்கு மத்தியில் இந்த A16 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பேட்டரி லைஃப் எப்படி டெலிவர் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து எனக்கு 5 to 6 hours அப்படிங்கிற SOT வந்து எனக்கு எப்பயுமே டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. டியூல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் அதாவது பேலன்ஸ்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லாட்டி வந்து 50 to 60% வந்து கனெக்டட் டு வைஃபை, 40% ஆஃப் த டைம் வந்து இது மொபைல் டேட்டாவில் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி லைஃப் வந்து ஓகே. ஸ்டாண்ட் பை மாதிரியான ஆஸ்பெக்ட்டில் வந்து டிபெண்டிங் ஆன் நெட்வொர்க் வந்து இது மாறுது. ஒரு சில நெட்வொர்க் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா BSNL சில சமயங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஒரு சில ஏரியாவில் வந்து ஸ்டாண்ட் பையில் நம்மளை சாகடிக்குது. அதே சமயம் ஏர்டெல் சில இடங்களில் வந்து நம்மளை சாகடிக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் நெட்வொர்க் ஸ்டாண்ட் பையில் பேட்டரி ட்ரெயின் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் ஒன் டே பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது கேரண்டீட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யாராவது A15 இந்த மாதிரி ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் இது வரைக்கும் இல்லை. ஆமாம், அது என்ன இது வரைக்கும் இல்லை? ஆமாங்க, யாரை நம்புறது சொல்லுங்கள்? எந்த பிராண்டனாலும் பார்த்தாலும் அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் இந்த ஃபோனை எப்படினாலும் மாற்ற முடியுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வச்சு நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதனால் இந்த டிவைஸ் ஒரு சிலர் திருப்திப்படுத்தலாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகுதுன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதே பட்ஜெட்டில் உங்களால் நத்திங் ஃபோன் வாங்க முடியும், ஐக்கூ ஃபோன் வாங்க முடியும், மோட்ரோலா வாங்க முடியும். மோட்ரோலாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 6 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7300 கொடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ செம்ம சேலஞ்சு தான். OnePlusலையும் நீங்கள் வந்து நார்டு C4 மாதிரியான மாடல்ஸ் பார்க்க முடியும். ஸோ ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ரீசனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது வாங்கினா தான் உண்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தேன். அது வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான். எப்பயுமே இது ப்ரோ, எப்பயுமே இது கான்னு சொல்லிட முடியாது. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ கான்ஸ் ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு கான்ஸே பார்ப்போம். நெட்வொர்க் இஷ்யூ ஓரளவுக்கு இருந்தது. ப்ளூடூத் இன்டர்ஃபரன்ஸ் ஃபீல் பண்ணேன். எப்படின்னா இப்போ நான் மியூசிக் லிசன் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக தூக்கி ஃபோனை பேக்கெட்டில் வச்சேன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது, கட் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது நான் ஃபீல் பண்ணேன். ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்குது. அதை பற்றி நான் தெளிவாகவே சொன்னேன். என்னதான் மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்குள்ளே போனாலும் கொஞ்சம் திணறுது. அதை தவிர மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுன் சைடு தான். என்னதான் லவுட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலும் கூட சப்போஸ் அந்த ஒரு சைடு எங்கேருந்து ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வெளில வருதோ அதை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா காலி, அது சைலண்ட் ஆகிடும். அப்புறம் 3.5mm ஜாக்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏன் இப்போலாம் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் டியூ ட்ராப் நாச்சுங்கிறது வந்து அடுத்த 6 வருஷம் கழிச்சு இதை பார்க்கும்போது மியூசியம்லேருந்து ஃபோனை யார் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கலாம். அந்தளவுக்கு பெரிய நாச்சிலேருந்து எல்லாமே இருக்குது.
இதெல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நாச்சலாக இருக்கா. ஸோ அது வந்து எல்லாரையுமே திருப்திப்படுத்தும்னு சொல்ல முடியாது. அதுவும் 6 வருஷம் கழிச்சு இந்த ஃபோனை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட் லாக், இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் இதுலேயும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே கான்ஸ். இதை தாண்டியும் சொல்லலாம், வாண்டடாக சொல்லணும்னா இன்னும் அடிக்கிட்டே போகலாம். ஏதாவது இந்த ப்ராசரே ஒரு கான் தான்யா. சரி, இப்போ ப்ரோஸுக்கு போவோம். 6 மேஜர் அப்டேட்டுங்கிறது ஒரு ப்ரோ. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான். வியூயிங் ஆங்கிள் கொஞ்சம் கடியாக இருக்குது வியூயிங் ஆங்கிள். பட் நம்ம தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணும்போது செம்ம பிரைட்டாகவும் நல்லா தான் இருக்குது. அந்த 800 நிட்ஸ் பிரைட்னஸ்ங்கிறது நிஜமாவே ஒர்த்தாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்து என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் செம்ம ஃபாஸ்ட்டு. அதில் இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். S10 காலத்துலலாம் இருந்தது, S10 ஈலலாம் இருந்தது. ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி லைஃப் தான் நான் சொன்னேன். 5 to 6 hours வந்து ஈஸியாக டெலிவர் பண்ணுது டியூவல் சிம்மில் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் லைட் அண்ட் கம்ஃபர்டபுள். அப்புறம் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அதெல்லாம் தாண்டி வந்து கடைசியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாம்சங் ஃபோன். ஒரு சிலர் வந்து நிஜமாவே சாம்சங் எதிர்பார்க்குறாங்களே. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது ஒரு சாம்சங் ஃபோன். அப்புறம் இதில் வந்து டியூவல் சிம் இருக்குது. அந்த டியூவல் சிம் ஸ்லாட்டில் நீங்கள் மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அப்படிங்கிறது கூட யூஸ் பண்ணலாம். மெமரி கார்டுங்கிறது அழிஞ்சு போச்சு. ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதிவாக நான் இன்னொரு Q&A செஷன் கூட என்னால் A16 பற்றி போட முடியும். ஓகே, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சூப்பராக நீ பார்க்கலாம். பை.